ஹாய் கைஸ், வெல்கம் ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ஷார்ட்டிங் அண்ட் ஃபில்டரிங் இன் எக்ஸல். ஸோ நம்ம எப்படி ஒரு டேட்டாவை ஷார்ட் பண்றது அண்ட் அந்த டேட்டாஸை எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி விஷுவலைஸ் கொடுக்கறது அப்படிங்கிறத இந்த இதில் பார்க்க போறோம். ஸோ ஷார்ட்டிங்னா என்ன நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான். ஸோ ஷார்ட்னா அரேஞ்ச் த டேட்டா ஏ டு இசட்ல பண்ணலாம், ஆர் எல்ஸ் இசட் டு ஏ ஆல்பபெட்ல பண்ணலாம், அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர்ல பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி ஷார்ட்டை நம்பரை பேஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா எனக்கு அசெண்டிங் ஆர்டர்ல கிரேட்டர் தன்ல இருந்து கூட லெஸ் தன்ல இருந்து கூட மாத்தலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபில்டர் ஷோ ஒன்லி த ஸ்பெசிபிக் டேட்டா லைக் ஒன்லி த பாஸ்ட் என்ட்ரி. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு மார்க் ஷீட் எடுத்துக்கிட்டோம், இல்லாட்டி ரிசல்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு பாஸ் ரிசல்ட்டை மட்டும் ஷோ பண்ணு, இல்லாட்டி எனக்கு ஃபெயில் ஆனவங்களை மட்டும் ஷோ பண்ணுன்னு சொல்லி ஃபில்டர் பண்றது தான் ஃபில்டரிங் இன் எக்ஸல். ஓகேவா? ஸோ இதை நம்ம எக்ஸாம்பிளா எக்ஸல் ஷீட்ல பார்ப்போம். ஓகே, எஸ்ங்க, நம்ம எப்பயும் போல அந்த டேபிள் எடுத்துக்குவோம். இப்ப நேம்ங்கிற இது இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீங்க ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபில்டருங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க யூஸ் பண்ணி நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால இங்க நீங்க பண்ணீங்கன்னா ஃபில்டர் பை செல் வேல்யூ, ஃபில்டர் பை செல் கலர், ஃபில்டர் பை செலக்டட் செல் ஃபாண்ட் கலர், ஃபில்டர் பை செலக்டட் செல் ஐகான். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபில்டர் இருக்குங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஷார்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ எனக்கு இப்ப தருண், செல்வம், கதிர், ராஜ், ராம். ஸோ எனக்கு இப்ப ஏ டு இசட் ஃபார்மெட்ல வேணும்னு கொடுக்குறேன். ஸோ இப்ப கொடுத்தேன் அப்படின்னா எஸ் சேஞ்ச் ஆச்சு. பாத்தீங்களா? ஆல்பபெட் ஆர்டர்ல கே ஃபர்ஸ்ட் அண்ட் டி லாஸ்ட். ஓகே, அந்த ஆர்டர்ல இது மாறிடுச்சு. ஸோ இதாங்க ஷார்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஃபில்டர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸோ அதுவும் சிம்பிள் தான். ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல நீங்க ஃபில்டர் பட்டன் நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணனால இந்த இடத்துல இப்படி ஒரு ஐகான் வந்துடும். ஸோ இப்போ ஜஸ்ட் நீங்க இதை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? டெக்ஸ்ட் ஃபில்டர்னா பிகாஸ் ஏன் டெக்ஸ்ட் ஃபில்டர் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த இடத்த கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க நம்பர் இருக்கும். ஓகே, நம்பர் ஃபில்டர் பிகாஸ் எக்ஸல் ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ணிக்கிச்சு இந்த இடத்துல இந்த காலத்துல டெக்ஸ்ட் தான் இருக்கு, இந்த காலத்துல நம்பர்ஸ் தான் இருக்குன்னு சொல்லி அதை ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ணிக்கிச்சு. ஸோ அதனால தான் நீங்க இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு டெக்ஸ்ட் ஃபில்டர் இங்க காட்டுது. ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பிகைன் வித் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பிகைன் வித்னு சொல்லி எனக்கு ஒரு ஆர்னு கொடுக்குறேன். ஓகே, ஆர்னு இருக்கவங்கள எனக்கு ஃபில்டர் பண்ணுன்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு யார் வருவா? ராஜ் அண்ட் ராம். ஓகே, ஸோ அதே இது. ஓகே, அதே இதுல நான் பிகைன் வித் ஓகே கேல இருக்கவங்கள கொடு அப்படின்னா யார் வருவா? எஸ், அப்கோர்ஸ் கதிர். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த டெஸ்ட் ஃபில்டர் வேண்டாம் அப்படின்னா நீங்க ஓகே கஸ்டம் ஃபில்டர் எஸ் செலக்ட் ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாரும் திருப்பி வந்துருவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்பர் ஃபில்டர் அதுலயே நம்பர்ல நம்ம ஃபில்டர் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஈக்குவல்ஸ் டு ஆர் டஸ் நாட் ஈக்குவல், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்னு கொடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 15க்கு அதாவது 35க்கு மேல இருக்கவங்கள, ஏன்னா 35 தானே நம்மளோட பாஸ் மார்க்கு. ஸோ 35 மேல இருக்கவங்கள கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறேன். ஓகேவா? கொடுத்தேன் அப்படின்னா மொத்தம் 4 பேர் தான் வராங்க. பிகாஸ் ஒருத்தன் இல்ல. ஏன்னா அவன் யாரு? ஜஸ்ட் நான் செலக்ட் ஆல் கொடுத்துட்றேன். செலக்ட் ஆல் கொடுத்துட்டு இது பண்ணும். ஏன்னா 35க்கு மேல இல்ல, 35 தான் கரெக்டா ஒருத்தன் தருண் இருக்கான், அவனோட ரிசல்ட் வரலங்க. எஸ் கைஸ், இதுதான் ஜஸ்ட் ஷார்ட்டிங் அண்ட் ஃபில்டரிங் இன் எக்ஸல். ஓகேவா? ஐ திங்க் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த கண்டென்ட் பார்ப்போம். தேங்க்யூ கைஸ், பாய். Thank you guys. Please subscribe for more.